ஓம் சாந்தி. 17-10-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எப்படி தந்தை எதிர்கால 21 பிறவிகளுக்கு சுகம் கொடுக்கிறாரோ, அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் தந்தைக்கு உதவியாளர் ஆகுங்கள். அன்பு புத்தியுடையவர் ஆகுங்கள். ஒருபோதும் துக்கம் கொடுப்பதற்கான சிந்தனை கூட ஒருபோதும் வரக்கூடாது. கேள்வி: ரூப் பசந்த், அதாவது ஞானம் மற்றும் யோகம் நிறைந்த குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை என்ன? உங்களுக்கு பாபாவின் எப்படிப்பட்ட படிப்பினைகள் கிடைத்திருக்கிறது? பதில்: ரூப் பசந்த் குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை, வாயிலிருந்து சதா ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய வாயிலிருந்து ஒருபோதும் கற்கள் வெளிவரக்கூடாது. அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தையின் படிப்பினை என்னவென்றால், குழந்தைகளே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தங்களுக்குள் ஒருபோதும் ஒருவர் இன்னொருவருக்கு தொல்லை கொடுக்க கூடாது, கோபப்படக்கூடாது. இது அசுர மனிதர்களின் வேலை. செகண்ட் பாயிண்ட், மனதில் கூட யாருக்கும் துக்கம் கொடுப்பதற்கான சிந்தனை வரக்கூடாது. தேர்ட் பாயிண்ட், இகழ் புகழ் மானம் அவமானம் போன்ற அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது பேசினால் அமைதியாக இருங்கள். சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். முரளியின் பாடல்: நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஞானம் மற்றும் அஞ்ஞானம். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானம் இருக்கிறது. பக்தர்கள் யாருடைய மகிமை செய்கிறார்கள்? மேலும் குழந்தைகள் யார் இங்கு அமர்ந்திருக்கிறீர்களோ, நீங்கள் யாருடைய மகிமையை கேட்கிறீர்கள்? இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மகிமை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் குழந்தைகள் யாரெல்லாம் இங்க அமர்ந்திருக்கிறீங்களோ, நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க அந்த மகிமையை, அதே நேரத்துல அனுபவம் செய்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தந்தையினுடைய உண்மையான அறிமுகம் இருக்கு. அவர்களோ பெயரளவிற்கு மகிமையை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அன்பு கிடையாது. ஏனென்றால் தந்தையின் அறிமுகம் இல்லை. உங்களுக்கு தந்தையினுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு. உண்மையான தந்தையை புரிஞ்சுக்கிட்டீங்க. சம்பந்தத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்க. ஆகையால நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீர்கள் அப்படின்னா, அவரிடமிருந்து அடைஞ்ச அந்த அன்பை உணர்ந்து அந்த சொரூபத்துல அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வர்றார். நான் அன்பு கடலாக இருக்கிறேன், மேலும் உங்களையும் அன்பு கடலாக ஆக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். தந்தை அன்பு கடலாக இருக்கிறார். அனைவருக்கும் எவ்வளவு அன்பானவராக இருக்கிறார். அங்கேயும் அனைவரும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துகிறார்கள். அதாவது சத்தியுகத்துல எல்லாரும் அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அதை நீங்கள் இங்கே கற்றுக்கொள்கிறீர்கள். இவ்வளவு அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். சத்தியுகத்துல எல்லாருமே அன்பாக இருப்ப, ஆனா அதை எங்க கத்துக்கிட்டாங்க? அதை நீங்க இப்போ இங்க கத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றார். ஆகையால் யாரோடும் விரோதம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை பாபா உப்பு தண்ணீர் போல் இருப்பவர்கள் என்று கூறுகிறார். உள்ளுக்குள் யார் மீதும் வெறுப்பு இருக்கக்கூடாது. வெறுப்பு கொள்பவர்கள் கலியுக நரகவாசிகள். அதாவது சிலர் வேண்டாத காரியங்கள் செய்துட்டு இருப்பாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்பாங்க. தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அப்போ அவங்க மீது வெறுப்பு வருது சகஜம் தானே. ஏன் இவங்க இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி. ஆனா ஒவ்வொரு முரளிலையும் பாபா கர்ம கணக்கை பற்றி அவ்வளோ அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். கர்ம கணக்கு இருக்கிற வரைக்கும் அவங்க செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம விடுபடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு சூக்ஷ்மத்துல அதையே நம்ம பாலனை பண்ணிட்டு இருக்கிறோம்.
அப்ப நாம நினைக்கிற வரைக்கும் அவங்க அதை செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆகையால பாபா வந்து ஒரு முரளியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து விரும்பினால்தான் விடுபட முடியும். கணக்கு வழக்கு முடிக்கணும் அப்படின்னா நீங்க பொறுமையா இருக்கணும். இகழ் புகழ் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். மானம் அவமானம் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். சுப பாவனை வைக்கணும். மற்றபடி அவங்க இப்படி செய்றாங்க அப்படி செய்றாங்க அப்படின்னு அந்த வெறுப்பு இருந்ததுன்னா அப்ப கணக்கு வழக்கு எப்படி முடியும்? அப்போ ஸ்தூலத்துல பேச்சுவார்த்தை இல்லைனாலும் எமோஷனலி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவங்களுடைய குறைகளை நினைச்சிட்டு அதை மனதிற்குள்ளேயே வளர்த்திட்டு இருக்கிறோம். பாலனை கொடுத்துட்டு இருக்கிறோம். அது வளருது மனதிற்குள்ள. ஆகையால இந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்றார். சாந்தி தாமத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சகோதர சகோதரர்கள். இங்கே கர்மக்ஷேத்திரத்தில் பாகத்தை நடிக்கும் போது சகோதர சகோதரிகள் ஈஸ்வரிய குழந்தைகள். ஈஸ்வரனுடைய மகிமை அவர் ஞானக்கடல், அன்பு கடல், அதாவது அனைவருக்கும் சுகம் கொடுப்பவர் என்பதாகும். நீங்கள் அனைவரும் உங்களுடைய மனதை கேளுங்கள். எப்படி தந்தை வருங்கால 21 பிறவிகளுக்கு சுகம் கொடுக்கிறார், அதுபோல் நாமும் அந்த காரியம் செய்கிறோமா என்று தன்னை தானே கேட்டுக்கொள்ளுங்கள். தந்தையின் உதவியாளர் ஆகவில்லை, அன்பு செலுத்தவில்லை, ஒருவர் மற்றவரிடையே அன்பு இல்லை, விபரீத புத்தியுடையவராக இருக்கிறார்கள் என்றால் அழிந்து போவார்கள். விபரீத புத்தியுடையவராக ஆகுவது அசுரர்களின் வேலை. தங்களை ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் என்று சொல்லிக்கொண்டு பிறகு ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுக்கிறார் என்றால் அவர்களை அசுரர்கள் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய தந்தையின் குழந்தைகள். எனவே துக்கம் கொடுப்பதற்கான சிந்தனை கூட உங்களுக்கு வரக்கூடாது. நினைவு யாத்திரை இல்லாமல் நன்மை நடக்க முடியாது. ஆகையால் தன்னுடைய சார்ட் வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். சார்ட் வைப்பதினால் உங்களுடைய ரிஜிஸ்டர் திருந்திக் கொண்டிருக்கிறதா அல்லது அதே அசுர நடத்தையாகவே இருக்கிறதா என்று தெரிய வரும். அதாவது சார்ட் வச்சீங்கன்னா தான் உங்க ரிஜிஸ்டர்ல ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கா, இல்லை ஏற்கனவே இருந்த அதே அசுர நடத்தையாகவே இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்றார். இகழ் புகழ், மானம் அவமானம், குளிர் வெப்பம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் சாந்தமாக இருந்துவிட வேண்டும். அவரை பற்றி இன்னும் 2 வார்த்தைகள் பேசிவிட வேண்டும் என்று இருக்கக்கூடாது. யாராவது யாருக்காவது துக்கம் கொடுக்கிறார் என்றால் அவருக்கு பாபா புரிய வைப்பார் தானே. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்ல முடியாது. சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ள கூடாது. ஏதாவது பிரச்சனை என்றால் பாபாவிடம் வர வேண்டும். அரசாங்கத்திலும் கூட விதிமுறை இருக்கிறது. யாரும் ஒருவர் மற்றவர் மீது அடித்தடியில் ஈடுபடக்கூடாது. புகார் கொடுக்கலாம். சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தின் வேலையாகும். நீங்களும் ஈஸ்வரிய அரசாங்கத்திடம் வாருங்கள். சட்டத்தை நீங்களே கையில் எடுக்காதீர்கள். இதுவும் உங்களுடைய வீடு. ஆகையால் தினந்தோறும் கச்சேரி நடத்துங்கள் என்று பாபா கூறுகிறார். அதாவது சாக்காரத்துல பாபா இருக்கும் போது தினமும் நைட்ல கச்சேரி நடத்துவார். அப்படின்னா எல்லாரும் வந்து சேரணும். அப்போ வந்து யார் யார் என்னென்ன செய்தாங்க, யார் யார் என்ன தவறு செய்தாங்க, ஏன் செய்தாங்க, என்ன பேசினாங்க, அதெல்லாம் வந்து பேசுவாங்க. நான் இந்த மாதிரி செய்துட்டேன், நான் இப்படி பேசிட்டேன், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அப்படியெல்லாம் பேசும்போது உட்கார்ந்து பேசும்போது நடத்தையில மாற்றம் வரும். அதாவது கச்சேரி நடக்கும். அப்போ அதுல நான் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கும். இல்லை நான் தப்பு செய்தா மற்றவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டே கவனமாக இருப்பாங்க. இது ஒரு விதமான கச்சேரி.
இன்னொரு கச்சேரி என்னன்னா, நானே ஆத்மா கர்மேந்திரியங்களுக்கு ராஜாவாக அமர்ந்து என்னுடைய கண் என்ன செய்தது, காது என்ன செய்தது, வாய் என்னென்ன பேசினது, இப்படி தனக்குத்தானேயும் கச்சேரி நடத்தணும். எப்போதுமே சிவபாபா கூறுகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள், பிரம்மா சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். என்னென்ன கட்டளைகள் இடப்படுகிறதோ அவை சிவபாபாவினுடையவை என்பது புரிந்து கொள்ளுங்கள். அப்போது பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஆஸ்தியும் கூட அவரிடமிருந்துதான் கிடைக்கிறது. அவரிடம் எவ்வளவு மரியாதை, எவ்வளவு ராயல்ட்டியுடன் நடந்து கொள்ள வேண்டும். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, மாயா மிக ஜோராக அடி கொடுக்கிறது, விகர்மம் செய்ய வைக்கிறது. ஆகையால் கச்சேரி நடத்துங்கள். தானே தன்னுடைய கச்சேரியை நடத்துவது நல்லது. இப்படி செய்யுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் என்று பாபா ஸ்ரீமத் கொடுக்கிறார். யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள். உங்களுக்கோ குஷியில் மெய் சிலிர்த்து போக வேண்டும். எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார். அவருடைய சேவையில் உதவியாளர் ஆக வேண்டும். பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். எந்த அளவிற்கு அதிகமாக உதவியாளர்களாக ஆகிறார்களோ அந்த அளவிற்கு தனக்கு நன்மை நடக்கும். இந்த ஞானம் இச்சமயம் உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் எவ்வளவு நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். எனவே தவறுகள் செய்வதை விட்டுவிடுங்கள், இல்லையென்றால் மிகவும் பச்சாத்தாபப்பட வேண்டியிருக்கும் என்று தந்தை கூறுகிறார். தன்னுடைய முயற்சி பற்றி கடைசியில் அவசியம் காட்சி காட்டப்படும். பிறகு அதிகமாக அளவேண்டி இருக்கும். யார் சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் அன்பானவர்களாக ஆகிறார்கள். பகவான் தந்தை குழந்தைகளிடம் வந்திருக்கிறார். அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் புயல் வரும்போது கீழே விழுந்து விடுவீர்கள். இப்படியும் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன வேலைக்கு உதவுவார்கள்? இந்த படிப்பு ஒன்றும் சாதாரணமானதல்ல. மாயா இந்த விகர்மத்தை செய்ய வைத்து விட்டது என்று சிலர் உண்மையை சொல்லாததால் 100 மடங்கு தண்டனை அடைவார்கள். பிறகு அந்த பழக்கம் அதிகரித்து கொண்டே போகும். அனைத்தும் மனநிலை மற்றும் விநாசத்தின் ஆதாரத்தில் இருக்கிறது. உங்களுடைய படிப்பு முடிவடையும் தருணத்தில் இருக்கும். அப்போது யுத்தம் தலைமீது இருப்பதை காண்பீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மாயாவிற்கு வசமாகி எந்த ஒரு அசுர நடத்தையும் நடந்துவிடக் கூடாது. தன்னுடைய நடத்தையின் ரிஜிஸ்டர் வைக்க வேண்டும். பச்சாத்தாபம் படும்படியான, அதாவது பின்னால் வருத்தப்படும்படியான அப்படிப்பட்ட எந்த ஒரு கர்மமும் செய்துவிடக் கூடாது. இரண்டாவது பாயிண்ட், மிக மிக அன்பாகவும் பணிவாகவும் சேவை செய்ய வேண்டும். இனிமையானவர் ஆக வேண்டும். வாயிலிருந்து அசுர வார்த்தைகளை வெளிப்படுத்தக் கூடாது. சகவாசத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். உயர்ந்த வழிப்படி நடக்கிறதுக்கு சகவாசம் கூட ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. ஆகையால நம்ம எப்படிப்பட்ட முயற்சியாளர்கள் கூட சகவாசம் செய்கிறோம் அப்படின்றது முக்கியம் அப்படின்றார். நல்ல முயற்சியாளர்கள் அப்படின்னா அவங்களோடு இருந்தால் நாம் கூட முன்னேறுவோம். டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, புறம் பேசுகிறாங்க, ஸ்ரீமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னா அவங்களுடைய சகவாசத்தில் இருந்தால் நாம் கூட அது போலவே மாறிடுவோம். வரதானம்.
குழு ரூபத்தில் ஒரே சீரான மனநிலையின் பயிற்சியின் மூலம் வெற்றி முரசு கொட்டக்கூடிய எவர் ரெடி ஆகுங்கள். உலகத்தில் வெற்றி முரசு எப்போது கொட்டுகிறது என்றால், எப்போது அனைவருடைய அனைத்து சங்கல்பங்களும் ஒரு சங்கல்பத்தில் அடங்கிவிடுகிறதோ அப்போது, குழு ரூபத்தில் ஒரு வினாடியில் அனைவரும் எப்போது ஒரே சீரான மனநிலையில் நிலைத்து விடுவீர்களோ அப்போது எவர் ரெடி என்று சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்க. போர் வீரர்கள் இருக்காங்க, அதுல ஒருத்தர் எவர் ரெடியா இருக்காங்க, ஒருத்தர் இல்லை அப்படின்னா எதிரிங்க தாக்கிடுவாங்க இல்லையா? குழு ரூபத்துல எல்லாரும் எவர் ரெடியாக இருக்கணும். அதுக்கு அனைவரும் ஒரு வினாடியில ஒரே சீரான மனநிலையில இருப்பதற்கான பயிற்சி செய்யணும். ஒரே சீரான மனநிலையில நிலைத்து விடணும். அப்போதான் வெற்றி முரசு கொட்டும் அப்படின்றார். ஒரு வினாடியில் ஒரே வழி, ஒரே சீரான மனநிலை மற்றும் ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருப்பதற்கான அடையாளமாக தான் ஒரு விரல் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த விரல் மூலம் கலியுகம் என்ற மலை தூக்கப்படுகிறது. ஆகையால் குழு ரூபத்தில் ஏகரச ஸ்திதி, அதாவது ஒரே சீரான மனநிலை உருவாக்குவதற்கான பயிற்சி செய்யுங்கள். தனிப்பட்ட முறையில சிலர் செய்வாங்க. ஆனா பாபாவுடைய விருப்பம் என்ன? குழு ரூபத்துல எல்லாருமே ஒரே சீரான ஏகரச நிலையில இருக்கணும். அப்போதுதான் உலகத்தில் சக்தி சேனையின் பெயர் பிரபலமாகும். ஸ்லோகன்: உயர்ந்த முயற்சியில் களைப்பு ஏற்படுவது, இதுவும் கூட சோம்பேறித்தனத்தின் அடையாளம் ஆகும். பொதுவா எந்த முயற்சியும் செய்யல, நேரத்தை அப்படியே வீணாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பாபா பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப ஆழமா சொல்றார், சூக்ஷ்மத்துல போக வைக்கிறார். உயர்ந்த முயற்சியில களைப்பு ஏற்படுதுன்னா இது கூட சோம்பேறித்தனத்தின் அடையாளம்தான் அப்படின்னு சொல்றார். அவ்வியக்த சமிகை: நீங்கள் உங்களுடைய ஆன்மீக திருஷ்டியின் மூலம் உங்களுடைய சங்கல்பங்களை நிரூபிக்க முடியும். அதாவது பார்வையிலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வெளிப்படுத்த முடியும். அவர்களுடைய ரித்தி சித்தி, அதாவது மாய மந்திரம் அல்ப காலத்திற்கானது. ஆனால் நினைவு என்ற விதியின் மூலம் சங்கல்பம் மற்றும் கர்மத்தின் சித்தி அழிவற்றதாகும். அதாவது ரித்தி சித்தி செய்கிறவங்க அது மாய மந்திரம் அப்படின்னா அவங்க சாதனை செய்து மந்திரம் சொல்லி ஏதாவது வர வைப்பாங்க, ஏதாவது குணப்படுத்துவாங்க, ஏதாவது விஷயத்தை கேட்டால் அது சொல்லுவாங்க. இது ரித்தி சித்தி, இது அல்ப காலத்திற்கானது அப்படின்றார். ஆனால் உங்களுடையது நினைவு என்ற விதியின் மூலம் சங்கல்பம் மற்றும் கர்மத்தில் சித்தி அடைவது, இது அழிவற்றது அப்படின்றார். அவர்கள் ரித்தி சித்தி பயன்படுத்துகிறார்கள், அதாவது மாய மந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் நினைவு என்ற விதியின் மூலம் சங்கல்பம் மற்றும் செயலில் சித்தி அடையுங்கள். அதாவது இதனுடைய சூக்ஷ்ம கருத்து தூய்மை, பவித்ரதா. எண்ணம், சொல், செயல், உள்ளுணர்வுல நீங்க தூய்மையாக இருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். என்ன கர்மம் செய்றீங்களோ அது சித்தி அடையும். ஆனால் அந்த தூய்மையின் சக்தி இருக்கணும்னா அதுக்கு ஆதாரம் நினைவு தான். பவித்ரதா அப்படின்னா பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, கர்மத்துல நம்ம நேர்மையா இருக்கணும், ஸ்ரீமத் படி நடக்கணும், கட்டளைப்படி நடக்கணும், பாபா கூட உண்மையாக இருக்கணும், உண்மையான அன்பு கொண்டவர்களாக இருக்கணும். அந்த சக்தியின் மூலம்தான் நம்ம சித்தி அடைய முடியும். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே,
கார்மேகமே எங்கள் வான் மீதிலே ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ